சில படங்கள்ல வந்து நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த படத்து தயாரிப்பாளரையும் நான் சொல்லணும். மாசாணி அம்மனுடைய பெரிய பக்தர். அதுக்கு அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா வந்து சாப்பாடு விஷயத்துலயும் சரி, ஒருத்தவங்களை கவனிக்கிற விஷயத்துலயும் சரி, சம்பளம் கொடுக்குற விஷயத்துலயும் சரி, ஐயா சம்பளம் தருவியலா அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். கேட்காமலே எல்லாம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர். அதனால எல்லாமே எங்களுக்கு அவர் நிறைவா கொடுத்ததுனால இந்த படம் வந்து அவருக்கு நிறைவா அமையணும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து கதாநாயகன் தம்பி விமல் சாரோட இந்த படம் நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவோட நடிச்சிருக்கேன், அதனால அது இது 2வது படம் நடிக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் தம்பியை வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்துல வந்து இனி கருப்பழகியே அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாரு. திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்லை வேற யாருக்கும் டூ போட்டு நடிக்க வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இனிய வந்து காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல கூட இனி அழகாதான் காமிச்சிருப்பாரு. கரெக்டா? அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நான் பண்ணது. அப்புறம் மூர்த்தி சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல சினிமா துறையில நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அவரு என்னோடக்கு சினிமாவில குருநாதர் ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து முதல் வாய்ப்பு. வெடிகுண்டு முருகேசன் அப்படின்ற படத்துல எனக்கு ஒரு பெரிய, அதுவும் முதல் படத்துல எனக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்சேன். எங்க காமராஜர் கூப்பிடுறாருயா அவரு. அதனால அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஜெகன் அண்ணா, இங்க எல்லாருமே என்னைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுதான். அண்ணனுக்கு மனைவியா நடிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல ஐயா உங்களை நான் கவனிக்கவே இல்லையா, நான் லேட்டா வந்ததுனால வேலையில யாரு இருக்காங்க பார்க்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருக்கையா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் நின்று பேசுறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷம். சில காரணங்களால நான் தான் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். சில காரணங்களால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எல்லாரும் பெரிய மனசு வச்சு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. முதல் ஹீரோ வந்து தம்பி விமல், 2வது ஹீரோ வந்து நட்டி சாரு, 3வது ஹீரோ வந்து காளை. இந்த படத்துல வந்து இன்றைய விழாவின் கதாநாயகன் இமான் சார். யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம மாட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எல்லா உயிருக்கும் சமமாகவே நீங்க மீசை போட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் தம்பி விமல் வந்து ஹீரோவா இருந்தாரு. இந்த படத்துல இருந்து அவர் மாஸ் ஹீரோவா இருக்காரு. அதுக்கு மூல காரணம் தம்பி கேந்திரன், தயாரிப்பாளர். இதையெல்லாம் தாண்டி இமான் சார். ஒரு மியூசிக் டைரக்டர் நினைச்சா ஒரு சாதாரண ஹீரோவை கூட ஒரு மாஸ் ஹீரோவா ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய உதாரணம் சார். வெளியில உங்களை பத்தி ஒன்று சொல்லுவாங்க, டான்சர்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு நாள் வந்து சிவன் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டான்சர் வந்து வேக வேகமாக நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் எப்பயாவது தான் வருவான். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறப்ப வந்து என்ன தம்பி திடீர்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு. நாளை கழிச்சு ஷூட்டிங் இருக்குண்ணே, அதனால போனோம். நாளை கழிச்சு ஷூட்டிங்க்கு இன்னைக்கு வாக்கிங் போகிறதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை சார் அது இமான் சார் மியூசிக்கு, பெண்ட் எடுத்துடுவார் சார். அவர் மியூசிக் போட சொன்னால் இடியாக போடுவார் சார். அதுக்கு நம்ம பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சார், அதுக்கு தான் சார் வந்து போனேன் அப்படின்னு வந்து சொன்னான். அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அது நடக்காம போச்சு. பட் ஃபியூச்சரில் நடக்கும். பெரிய விஷயம் சார். அதாவது மனுஷனுக்கும் ஒரே மியூசிக் தான், அதுக்கும் ஒரே மியூசிக் தான். அது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து. அப்புறம் நட்டி சாரு பொறுத்த மட்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் கூட. பட் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அதெல்லாம் நடக்கல. பண்ணிருக்கோமா என்ன படம் தெரியல. அப்புறம் வந்து சார் இமான் சார் ரொம்ப நன்றி சார். சாதாரண ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படமா மாத்துறது வந்து 3 பேர். ஒன்று வந்து எடிட்டரு, 2வது வந்து சிஜி பண்ண வந்து அந்த டீமு, 3வது வந்து இந்த படத்துக்கு டிசைன் பண்ண வந்து அந்த முத்துக்குமார்னு ஒரு பையன். அதுக்கப்புறம் வந்து
இது ஒட்டு மொத்தமாகவே இதெல்லாம் பேக்ரவுண்டில் சைலண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை சவுண்டாக என்ஹான்ஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக கொண்டு வந்ததுக்கு இமான் சார் ரொம்ப முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம். இந்த படத்துக்கு அப்புறம் விமல் சார், தம்பி விமல் வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கான எல்லா வந்து மெட்டீரியலும் இது உள்ள இருக்குது. அது இதுக்கப்புறம் வந்து நம்பி மாஸ் ஹீரோவாக வந்து போவாங்க. அடுத்து வந்து பிரசன்னா கேமராமேனு, அவனை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மேடையில் அவனோட நான் பார்க்குறதில்ல, அவன் வளர்ச்சியை வந்து கண்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து வந்து முனிஷ்காந்த் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. பல நிகழ்வு எப்படியும் சொல்ல முடியாது, ஆமாம், அதனால வேண்டாம். அடுத்து வந்து ஹீரோயின் சங்கீதா, அந்த பொண்ணோட இது நான் 3வது படம் நடிச்சிட்டேன். ஒன்று வந்து சனாஸ்காவா தெரியலையே, சனாஸ்கா. ஒன்று ஐயா ஜெகனுடைய படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு டைலாக் வரும், ஒருத்தன் தலையெடுக்கணும் அப்படின்னு. தலையெடுக்கிறதுக்கு வந்து வெள்ளை முடியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கோட் சுட்டு போட்டு இருக்கலாம். அது வந்து நம்ம தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர், அவர் படத்தில் தான் அப்படி இருக்காரே தவிர நிஜத்தில் வந்து குழந்தை. அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, நியாயத்துக்கு 2 பக்கம் இருக்குது, ஆனால் தர்மத்துக்கு ஒரே பக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி நமது தர்மத்தின் தலைவன், இந்த படத்தின் ப்ரொடியூசர் அதாவது ஆசிரியர் அவர்களுக்கும், காலைல படம் பார்க்குறப்ப எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டேன், 2வது டைம் பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது வந்து நம்ம சரவண சக்தி வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா அப்படின்னு, ஆள் செட் பண்ணியிருக்காங்களே பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா சீன்லேயுமே, அவர் வர்ற சீன்ல எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவர் மட்டும் சிரிக்கல, எல்லாருமே சிரிப்பீங்க. இந்த படத்தோட காமெடியோட பெரிய போர்ஷனை வந்து அவர் வந்து கையில் வச்சிருக்காரு. காமெடியாக நான் பண்ண இடத்துல சீரியஸ் ஆக்கிட்டு என்ன சீரியஸானோட காமெடியாக கொண்டு வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி. கல்வி கற்றவனுக்கெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல வேலைக்காரனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமது ஆர்ட் டைரக்டர் வந்து சசிகுமார் உதாரணம். இந்த படத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவருடைய ஒர்க்கை பார்த்தேன். பார்த்துட்டு தான் 100 சாமியில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் ஐயா ஜெகன், அவருடைய ரோஜா மல்லிகை கனகாம்பரம், அந்த படம் வந்து மிக தமிழ் சினிமாவின் முக்கியமான கதை சொல்லலில் மிக முக்கியமான படமாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து அத்தனை தகுதியோடும் இருக்கிற ஒரு படம். புதுசாக கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும். அந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன், அவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்த மூலவர், உற்சவர், இயக்குனர் கேந்திரன் முனியசாமி, அவருடைய 3 படங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி 3 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் முந்தா நாள் தான் சொன்னேன் அவருக்கு, இந்த படம் தான் உங்களுக்கு முதல் படம், இந்த படத்துல இருந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய பயணம் இல்லை வெற்றி பயணத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதை உருவாக்கி கொடுத்த தயாரிப்பாளருக்கு காலமெல்லாம் நன்றி கடனோடு இருக்கணும் அப்படிங்கிறது. கேந்திரன் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸ் ஆனாலே, என்னதான் காமெடி பேசினாலும் கொஞ்சம் சீரியஸ் ஆனாலும், ஆனால் கேந்திரன் வந்து கொஞ்சம் சீரியஸ் இல்லாமலே இருப்பார் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படம் இன்னைக்கு முழுசாக பார்க்கும்போது தான் தெரியுது, அது பேச்சு தான் அப்படி இருக்குதே தவிர பட் செயல் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னு. அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், கடகம் எப்பெல்லாம் உச்சத்தில் இருப்பாரோ அப்பெல்லாம் அவர் உச்சத்தில் இருப்பார். ஏன்னா அடுத்து ஃபைட் மாஸ்டர் முருகன் சார் ஒரு நாள் டிஸ்கஷன் வந்து வந்திருக்கிறப்ப அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த டிஸ்கஷனில் இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் டிஸ்கஷனில் என்ன பேசினாரோ அதை எடுத்தார் அப்படிங்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றி. படம் ரொம்ப நல்ல சிறப்பாக வந்திருக்கு. இந்த மேடைக்காக சொல்லலை, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஆபாசம் இல்லாமல் ரிட்டையர்ஸ் வசனம் இல்லாமல் இப்படி இல்லாமல் குடும்பத்தோட படம் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மீறி பாண்டிமுடிக்கும் மிக்க நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி மாயாண்டி குடும்பம்னு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்க போனப்போ எவ்வளோ சந்தோஷமா ஒற்றுமையா ஹாப்பியா இருந்தோமோ
அந்த மாதிரி இந்த படம் வந்து நடிக்க போனப்போ சந்தோஷமா ஒற்றுமையாக ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கா ஃபேமிலி. ஷூட்டிங்கில் மட்டும் இல்லை, இயல்பாகவே நாங்கள் பர்சனலாகவே நல்ல குடும்பமாக உறவாக இருக்கிற ரொம்ப நல்ல உறவுகள் எல்லாருமே எல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த இந்த படத்தை ஷூட்டிங்கில் போய் சந்திக்க காரணமாக இருந்த அன்பு தம்பி கேந்திரனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன் சொல்வேன்னா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பியை. ஏன்னா ஒரு நல்ல கதை அது ரொம்ப காலதாமதம் எடுத்துக்கும், லேட் ஆகும், எல்லாமே ரொம்ப சிரமம்லாம் அனுபவிக்கும். ஆனால் சரியான களத்தை தேடி போய் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு விடாம தம்பி முயற்சி பண்ணி போராடி அந்த தயாரிப்பாளரை உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வந்ததுக்கு முதல்ல தம்பிக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த தயாரிப்பாளரும் வேற யார்ட்டையாவது போய் மாட்டியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. பூசணிக்காய் உடைக்கிற அன்னைக்கே தம்பி வந்து டேபிள் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். இது உண்மை. இந்த படம் பூசணிக்காய் உடைக்கிற அன்னைக்கு இந்த படம் லாபம். ஏன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு பிளான் பண்ணி ஷெட்யூல் பிரேக்கப் கொடுப்போம்ல பட்ஜெட்டு, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயாச்சு. போனால் அன்பு தம்பி பாலா லைன் ப்ரொடியூசராக இருந்த தம்பியும் கேந்திரனும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு பக்கா டீம், டிஓபி சார், ஆர்ட் டைரக்டர், நல்ல டீம் எல்லாருமே, ஐடிஎஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 7 to 8 days வந்து ஷெட்யூல் டேஸ் அட்வான்ஸாக முடிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து வித்து வந்து ஓடி வர லாபத்துக்கு முன்னாடி முடிக்கிறதுலேயே ஒரு லாபம் கொடுக்கறதுலாம் முதல் வெற்றி. அதுக்கு மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நல்ல டீம் இல்லாமல் ஒரு படத்தை சொன்ன டேட்டில் சொன்ன பட்ஜெட்டுக்கு கம்மியாக முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அதை பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதில் தம்பி இருக்கான்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. அப்புறம் இந்த படம் வந்து நான் பெரிய கம்பெனி இல்லை, மேக்ஸிமம் பெரிய கம்பெனி எல்லாருமே வேலை பார்த்துட்டேன், பெரிய கம்பெனிலாம் சம்பளம் வாங்கிட்டேன். இது ஒரு 2D மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரி மிக கண்ணியமாக சரியான நேரத்துக்கு சரியான நம்ம டிடி மாதிரி அவங்க சொல்ற டேட்ல பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இந்த கம்பெனில யாரு படம் பண்ணாலும் தாராளமா நம்பி பண்ணுங்க. சூப்பர் கம்பெனி இது. ஏன்னா பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜெனியூனா இருந்துட்டா ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் டீம் சூப்பரா பாத்துக்கிட்டாங்க எல்லாருமே. என்ன மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவ என்னென்ன வேணும், சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் டெய்லி வேஜஸ் வாங்குற தொழிலாளிகள் வரைக்கும் அவ்வளவு கவனிப்பு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். அப்படி ஒரு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாதான் அப்படிலாம் ஒரு கவனிப்பு நடக்கும். சினிமாவில் அது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தேன் ஷூட்டிங்ல. பிரியாணி வந்து வச்சிருவாரு பொஃபே மாதிரி வரிசையா, அவரே நின்று பரிமாறுவாரு. 300 பேரும் சாப்பிட்ற வரைக்கும் நிற்பாரு, கடைசியா சாப்பிடுவாரு. அப்படியெல்லாம் முதலாளி கிடைக்க மாட்டாங்க. அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மட்டும் இல்ல, இந்த நிறுவனமே பெருசா வரணும் எனக்கு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அப்புறம் நான் ரொம்ப வியக்கிறது வந்து அன்பு தம்பி என் ரத்தம் விமல் இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறமா இதே இளமையோட இதே அளவோட இருக்கணும், இதே நல்ல மனசோட இருக்கணும். பேர் அற்புதமான மனிதர். எப்பவுமே வந்து இவ்வளவு பெரிய ஹீரோ, ஆனா என்ன அவரோட நடவடிக்கையில பேச்சுவார்த்தையில அப்படி இருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவரோட நல்ல மனசுக்கும். நான் படம் பார்க்கல, ஆனா படம் பார்த்து நானும் நட்டி மாமாவும் பர்சனலா பேசிப்போம். ஒரு 2-3 days பேக் நட்டி மாமா படம் பார்த்துட்டான், நான் போகல, மாமா கடிச்சேன். மாமா எப்படி இருக்கு படம் அப்படின்னா, மச்சி கிரேட் எஸ்கேப் படம் சூப்பரா வந்திருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு மச்சான், ஆல் சென்டர் கவர் ஆகும், படம் ஹிட்டு. ஏன்னா எங்கிட்ட உண்மை பேசுவாப்ல. ஸோ அதனால நான் இந்த டீம்ல இந்த சார் ப்ரொடியூசர் சாருக்கு இதை வாங்கி ரிலீஸ் பண்ற எல்லாத்துக்கும், கார்த்திகில எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மாமா ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க, நான் கரெக்டா சொல்லுவாப்ல, மாமா என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டாப்ல. வாழ்த்துக்கள். அப்புறம் நான் ரொம்ப 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 நான் இப்ப பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நல்லவங்களை பாராட்டாம விட்டாலும் தப்பு, தப்பானவங்களை பாராட்டினாலும் தப்பு. அந்த மாதிரி இமான் சாரை பத்தி சொல்லணும்னா வந்து 2 தான் சொல்லுவேன். ஸ்டார் டைரக்டர் கொடுக்குற அதே மரியாதை தான் புது டைரக்டர் கொடுப்பாரு. அவருக்கு தான் வேலை தான், அவர் வேலைக்கு தான் மரியாதை கொடுப்பாரு. பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்னு அவர் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. நான் ஒரு 6-7 வருஷம் அவரோட நிறைய ஒர்க் பண்ணதில்ல. 3 மணிக்கு ஒரு டைம் சொல்லிட்டாருன்னா அது சின்ன டைரக்டரா இருந்தாலும் அதே மரியாதையோட தான் வரவேற்பாரு. அதே டைம் தான், பங்க்சுவாலிட்டி தான், அதே சின்சியாரிட்டி தான் இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பிரிச்சு பார்த்ததில்ல. எங்க அண்ணன் மூர்த்தி என்ன சொன்ன மாதிரி இந்த படத்துல 3 ஹீரோவுக்கும் சரிசமமான பாடல்களை பகிர்ந்து கொடுத்து இசையமைச்சு இந்த படத்தை வந்து நான் கடைக்குட்டியில வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துருக்கேன். அதை வந்து மேரிடா சவுண்டுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்துருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் வந்து பெரிய மியூசிக்கல் ட்ரீட் செலிப்ரேஷனே இருக்குன்னு நினைக்கிறேன். உறுதியா நம்புறேன். நான் இப்போ ட்ரெயிலர் பார்க்குற சாங் ரொம்ப தெரியுது. ரொம்ப ஏன்னா அவர் ஆத்மார்த்தமா ஒரு அந்த ப்ராடக்டை ரொம்ப நேசிச்சுட்டாருன்னா அதோட அவுட்டே வேற மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள் சார், லவ் யூ சார். அவர் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆத்மாவை வந்து நான் ரொம்ப சினிமாவில் ஒரு சிலர் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு பியூரிட்டி, பாசிட்டிவிட்டி, சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலம். அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியனும், என் உயிர் ஜிஎன் வந்து என்னோட ஃபைட் மாஸ்டர் வந்து அது என் குடும்பம். அது அவரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இடம் வேறையா இருக்கு, கண்டிப்பா அதுக்கான இடம் சீக்கிரம் கிடைக்கும். அவருக்கு அவ்வளவு திறமை, அவ்வளவு பேரை வளர்த்து விட்டவர். பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிற ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் அவரோட ஜூனியர்ஸா இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு வழிகாட்டினவர் அவர்.
ஸோ அவர் வந்து லேட்டாக மாஸ்டர் ஆனார். சீக்கிரமாக பெரிய ரவுண்டு வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த படம் எனக்கு நிறையா கொடுத்துச்சு. சூப்பர் சம்பளம் கொடுத்துச்சு, சூப்பர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துச்சு. இந்த இந்த என்னோட படத்தோட கம்போசிங்கை வந்து இவங்களோட படம் குற்றாலத்தில் போய் தான் நான் ஒரு சாங்க்கு வந்து கம்போசிங் எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி ஒரு நல்ல சாங் பண்ணேன், டிவைன் சாங் ஒன்று. அதுபோல் இந்த சனஸ்கா ஸ்ரீ அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்கிறப்ப தான் நான் வந்து நானும் ஷூட்டிங்கில் இருப்பேன், அவங்களும் ஷூட்டிங் இருப்பாங்க. ஆனால் நான் ஃபோனில் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த படத்தில் இருக்கேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்பில், தங்கராஜ் அனுப்பிச்சார், அதை கொஞ்சம் படிங்கன்னு. படிச்சுட்டேன்னு பேசுவாங்க. நான் அங்கேயே இருந்தால் பேசிகிட்டு இருப்பேன், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே பண்ணி கடைசி அவங்கள வந்து என் ப்ராஜெக்டில் நடிக்கிறேன்னு ஒத்துக்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இங்கிருந்து தான் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நேராக போய் நீ பேசாமல், ஏன்னா அவங்களுக்கு உண்மையாக கதை, ஏன்னா நான் வந்து அது பெரிய டைரக்டர் கிடையாது, அது ஒரு பெரிய பயங்கரமான பேனர்ல உருவாகிற பெரிய படமும் இல்லை. அந்த மாதிரி சின்ன படத்துல அவங்கள கூப்பிட்றப்ப அந்த கதை தான் அவன் வேல்யூ, அவங்கள நடிக்கணும்னு நம்பிக்கையில கூப்பிட்டேன். அதுக்காக சம்மதிச்சுட்டு அந்த படம் வந்து நிறைய கொடுத்துச்சு. எனக்கு ஹீரோயினை கொடுத்துச்சு, பாட்டை கொடுத்துச்சு, சம்பளத்தை கொடுத்துச்சு, எல்லாமே கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ வடம் இது வந்து முதல்ல இப்படி ஒரு பிரமாதமான கதை களத்தை எடுத்து ஒரு நல்ல தமிழ் டைட்டில் வச்சு ஒரு நம்ம மண்ணுக்கு ஏற்ற படமா கொடுத்த என் அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய மாபெரும் வாழ்த்துக்கள். லவ் யூ. ஜெய் ஷாராம். தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். பெரிய நன்றி. நட்டி சாரோட தான் நான் பண்ணியிருக்கேன். நட்டி சார் ஒரு சீன்ல நான் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் நடிக்கும் போது எப்பயுமே ஒரு ஆக்டர் நடிக்கும் போது நடிச்சு முடிச்ச பிறகுதான் நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கான்சியஸ் போயிடக்கூடாது. சார் வந்து நான் நடிச்சுட்டே இருக்கும்போது பாதிக்க சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, இது இன்னும் நல்லா பண்ணுங்க, நிறைவேற்றுங்க அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப பெருமையா இருந்தது. நட்டி சாருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சரவணன் சார், ஜெகன் சார், மூர்த்தி சார், மாஸ்டர், இமான் சார் சொல்லவே தேவையில்லை. சாங் நீங்க கேட்டீங்க, அவ்வளோ பாண்டிமணி அவ்வளோ வைப்பா இருந்துச்சு. அவருக்கும் பெரிய ரொம்ப நன்றி. ஒளிப்பதிவாளர் அவரை ரசிச்சு எடுத்தாரு நான் நடிக்கும் போதுனா, அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இது ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா, என் கேரக்டரை ரிவீல் பண்ண முடியாது. இந்த கீழேயே கேட்டாரு, ட்ரெய்லர்ல இல்ல நீங்க என்ன போஸ்டர்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அது மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு டேரக்டர். அது நீங்க படமா பாருங்க. நான் ஆசைப்பட்டு வந்த கேரக்டர், நான் இங்க வந்து ஆசைப்பட்டு வந்த கேரக்டர் அதுதான். நீங்க அந்த படமா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஆர்டிஸ்ட் பட்டாலுமே நிறைய, நீங்க நரேன் சார், பாலசரவணன் சார், நிறைய பேர் நடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த படம் ரொம்ப கமர்ஷியல் ஹிட் ஆகணும். இப்போதைக்கு நான் அது மட்டும் தான் சொல்ல முடியும். நன்றி. கதாநாயகி இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. தேங்க்யூ. முதல்ல நன்றி எங்க அத்தான் கேந்திர முனிசாமிட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். போன படம் ஒன்று டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நான் டெய்லி போவேன், எப்போயாவது சான்ஸ் தருவாப்லையா அப்படிங்கிறதுக்காக. டெய்லி நம்மளை பார்த்துட்டு வாங்க தான், காப் சாப்பிடுங்க தான், வடை சாப்பிடுங்க தான் அனுப்பி வச்சிருவாப்புல. அப்படியே முறைச்சிட்டா வந்துடுவேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த படத்துல ஒரு பெரிய முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு முதல்ல எங்க அத்தானுக்கு நன்றி. அப்புறம் ராஜேரை தான் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த இயக்குனரோட வெற்றிக்கு மிகப்பெரிய பாடம். ஒரே வார்த்தையில அவரை பத்தி சொல்லி முடிச்சிடலாம். என் அன்பு பங்காளி விமல் அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன பங்கு, இந்த மாட்டை எப்படியாவது லவ் பண்ண வச்சிருந்தவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாப்புல. ஏங்க, ஒரு அழகான ஹீரோயின் பக்கத்துல இருக்காங்க, நீங்க என்ன மாட்டை லவ் பண்றதை பத்தி சொல்றீங்க? ஏன்னா கடலை மிட்டாய் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு வழியா அந்த மாடை கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் வர்றப்ப பார்த்தா விமல் பங்காளியை பார்த்த உடனே அந்த மாட்டு ரொம்ப குசி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எஃபர்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபைட்டும் சரி, அந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கப்ப என்னதான் நடிப்புல கான்சியஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மாடு பக்கத்துல நின்று இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமா நின்று இருப்பாரு. சில இடங்கள்லாம் வந்து அதுக்கு போய் முத்தம் கொடுப்பாரு, கொம்புலாம் தடைகிற மாதிரி. என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு நம்ம திடீர்னு பழகணும், வளர்ந்த பிறகு பழகின மாடு தானே, எனி டைம் தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருக்கணும். நடிக்கிறப்ப ஒரு பயத்தோட தான் வந்து எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் நண்பு பங்காளி விமலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். ஏன்னா இது பக்காவா எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்துக்காக ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி தமிழகமே சேர்ந்து போராடின ஒரு விஷயத்த திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இந்த வடமஞ்சி விரட்டை பத்தின இந்த படம் வந்து நம்ம கலாச்சார பதிவா கண்டிப்பா அமையும்.
எல்லோரும் நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நட்டி மாப்பிள்ளை வந்து ஒரு சீன்ல நான் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அது மட்டும்தான் ஒரு 4-5 உண்மோடு போச்சு. ரொம்ப நேசிக்கிறவங்களா படத்துல கூட நம்மளால அடிக்க முடியல போல் இருக்கு. அதனால நட்டி பங்குக்கும் நட்டி மாப்பிள்ளைக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லோருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள்.